முதலாவது வந்து அமிர்த வேளையில நினைவு. அமிர்த வேலை நினைவு. அதுக்கப்புறம் ரெண்டாவது தினமும் நம்ம படிக்கக்கூடிய கல்வி, டெய்லி ஸ்டடி, தினமும் படிக்கக்கூடிய கல்வி. மூணாவது வந்து பிரம்மச்சரியம், பிரம்மச்சரியத்தை கற்றுப்பிடிக்கிறது. நாலாவது வந்து சாத்வீக உணவு, சாத்வீக உணவு நம்ம சாப்பிடுறது. ஐந்தாவது நல்ல சகவாசம். ஆறாவது தெய்வீக குணத்தை கிரகிக்கிறது, தாரணையில கொண்டு வருது, தெய்வீக தன்மை, தெய்வீக குணங்கள். ஏழாவது இறை சேவை. இறை சேவை செய்யும் பொழுது என்ன நியமங்கள், என்ன மரியாதை கோட்பாடுகள். எட்டாவது சார்ட், நம்ம அட்டவணை எழுதுறோம், அதுக்கும் இருக்கு அட்டவணைக்கும். ஒன்பதாவது மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. 10வது godly principles, என்ன இறை சட்டம்னு கூட சொல்லலாம். பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்காரு அதை கடைபிடிக்கிறது. அதுக்கப்புறம் 11 மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் செய்யாம இருக்கிறது. மற்றவங்களை டிஸ்டர்ப் செய்யாம இருக்கிறது, அப்செட் ஆகாம செய்யாம இருக்கிறது. 12 சென்டர்ல இருக்கக்கூடிய நிலையத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல நியம் கோட்பாடு. 13 லிட்ரேச்சர் நம்ம பிரிண்ட் பண்றோம், லிட்ரேச்சர் பிரிண்ட் பண்றதுலயும் அதுலயும் இருக்கு. அதுக்கப்புறம் 14 வெளி உலக விடயங்கள் பத்தி டிஸ்கஸ் பண்ணாம இருக்கிறது. வெளி உலக விடயங்கள் பத்தி டிஸ்கஸ் பண்ணாம இருக்கிறது 14. 15 இன்னொரு நிலையத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா அது 15. 16 மதுபனுக்கு போறோம். இந்த 16 விடயங்கள்ல ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன பாபா நமக்கு ஒழுக்கம் சொல்றாரு, என்ன மரியாதை கோட்பாடு. அதுக்கு முன்னாடி பாபாவுடைய ஒரு முரளியம் இருக்கு, சொல்லுதா பாபா அதை பத்தி நமக்கு சொல்றது. சோ இது பாப் தாதாவுடைய வாசகங்கள், மரியாதை கோட்பாடுகளை பின்பற்றதுக்காக இந்த முரளி. இதுல பாபா சொல்லியிருக்காரு, இந்த முரளியில எல்லா ஆதாரத்துல இருந்தும் நீங்க சுதந்திரம் அடையும், அனைத்து ஆதாரங்களிலும் சுதந்திரம் அடையும். இப்படி இந்த ஒழுக்கம் அப்படின்ற ஆதாரத்தை எடுத்து மற்ற எல்லா ஆதாரங்களிலிருந்தும் விடுபடணும், சுதந்திரமாக. சோ ஒழுக்கம் அப்படின்ற ஆதாரத்தை நம்ம எடுக்கணும். சோ இந்த முரளி வந்து 24 ஏப்ரல் 69. சோ அப்பதான் பாபா அவ்வியக்து ஆயிருக்காரு, பிரம்ம பாபா. 69 முரளி தான் இது, 24 ஏப்ரல். சோ பாபா சொல்றாரு சுதந்திரமாக இருக்கிறது அப்படின்னால இண்டிபெண்ட். பாபா சொல்ற அந்த வார்த்தை இண்டிபெண்ட், இது எந்த ஆதாரத்தும் இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொன்னா உங்களுடைய தெய்வீக உறவு முறைகளின் ஒழுக்கத்து மேல ஆதாரம் இல்லாம இருக்கிறதுன்னு இல்லை. தெய்வீக உறவு முறைகள்ல அந்த ஒழுக்கம் என்ன இருக்கு அதை நம்ம கடைபிடிக்கணும். அதுல இருந்து விடுபடுறது இல்லை. நான் இண்டிபெண்டா இருக்கேன் அப்படின்னு சில பேர் சொல்றது இல்லையா, அப்படி இல்லைன்னு சொல்றாருப்பா. ஆனா நீங்க வந்து உங்களுடைய ஒழுக்கத்துல உறுதியாக இருக்கணும்.
உங்களுடைய ஒழுக்கத்திலையும் உறுதியாக இருக்கணும். அதே நேரத்துல நீங்க முழுமையாக ஆதாரமற்றவராகவும் இருக்கணும். எந்த ஒரு டிபெண்டன்சியும் இல்லாம, எந்த ஒரு தங்கியிருத்தலும் இல்லாம. சோ இந்த மாதிரி ஒரு நிலையை, ஸ்திதியை நீங்க எங்க பார்த்திருக்கீங்க? எப்ப பார்த்திருக்கீங்க? சோ பாபா சொல்றது நீங்க எல்லாருமே சகார் ரூபத்துல பார்த்திருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இல்லையா? பாபா அவ்வளோ ஆதாரமற்றவராக இருந்தார். அதே நேரத்துல எல்லா ஒழுக்கங்களும் பாபா கடைபிடித்தார். இல்லையா? அவர் அவ்வளோ இண்டிபெண்டா இருந்தாலும், பாபா ஆதரவற்று இருந்தாலும், அவங்க குழந்தைகளை கேட்காம எதுவுமே செய்யறது. குழந்தைகளை கன்சல்ட் பண்ணுவார் பாபா. எல்லாத்துலயும் குழந்தைகளை கன்சல்ட் பண்ணி பேசி அதுக்கப்புறம் சொல்றதுதான். இதுதான் ஒழுங்குமுறைன்னு சொல்லுவோம். ஒழுக்குமுறை என்னது? ஒழுங்குமுறை மற்றவங்களுக்கும் கற்பிக்கிறது எப்படி? பாபா சொல்ற சில குழந்தைகள் என்ன பண்றாங்கன்னா இண்டிபெண்ட் ஆயிடுறாங்க. ஆதரவற்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ஒழுக்கங்கள் என்ன இருக்கு அதை விட்டுறாங்க, பின்பற்றுறது. ஆனா பாபா சொல்றது ரெண்டுமே இருக்கணும். ஆதரவற்றவும் இருக்கணும், இண்டிபெண்டா தங்கியிருத்தலும் இல்லாம இருக்கணும். அதே நேரத்துல நம்ம இந்த ஒழுக்க முறைகள் பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்காரு, டிசிப்ளின் என்ன இருக்கு, நியமங்கள் என்ன இருக்கு, அதையும் பின்பற்றணும். அப்பதான் நம்ம பிராமண குலத்தின் அந்த கோட்பாடுகளை பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லணும். சோ பாபா சொல்றது பிராமணர்களுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா, மற்றவங்களை ஒரு பந்தனத்துல கொண்டு வருது. இனி பிராமண குலத்துடைய பந்தனம். அப்போ சுயமும் நம்ம அதுல கட்டியிருக்கோம். சோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிராமண கோட்பாடுகளுக்குள்ள இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம அன்பாகவும் இருப்போம், பற்றத்தவராகவும் இருப்போம். சோ பாபா சொல்றாரு, நீங்க ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் நீங்களே எந்த அளவுக்கு நான் பிராமண குலத்தின் கோட்பாடுகளை பின்பற்றுகின்றேன். சோ பாபா சொல்றது பிராமணர்களுடைய முக்கியமான கோட்பாடு என்ன? ஸ்ரீமத்தை பின்பற்று. அதுல எல்லாமே வந்துடுதுன்னு சொல்றாரு பாபா. ஸ்ரீமத்தை பின்பற்றீங்கன்னா அது எல்லாமே வந்துடும். சோ முதல் கோட்பாடே என்னன்னு சொல்றாரு பாபா? ஸ்ரீமத்தை முழுமையாக பின்பற்று. ஸ்ரீமத்தை யாராவது பின்பற்றல அப்படின்னு சொன்னா அந்த குலத்துல இருந்து அவங்க நீக்கப்படுவாங்க. கலியுகத்துல இப்போ பாருங்க, ஏதாவது அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த குலத்துக்கு சேர்ந்தவங்கன்னா அப்படி அதெல்லாம் செய்யணும். சில விடயங்கள் இருக்கும். அவங்க அது செய்யலைன்னா என்ன செய்வாங்க? அவங்கள நீ இந்த குலத்துல இருந்து விலகிப்போ அப்படின்னு அமுச்சிடுவாங்க. இங்க பாபா சொல்றது கலியுகத்துல அப்படி அமுச்சிடுவாங்க. ஆனா இங்க நீங்க உங்களையே தூரப்படுத்திக்கிறீங்க ஆட்டோமேட்டிக்கா. அதனால பாபா சொல்றாரு, நீங்க எந்த அளவுக்கு இந்த முதல் கோட்பாடை பின்பற்றுறீங்க அப்படின்னு முழுமையாக சோதித்து பாருங்க. சோ நீங்க முழு நாளும் என்ன செயல்கள் செய்றீங்க அதை சோதித்து பாருங்க. எல்லா செயல்களும் சோதிக்கணும்னு சொல்றாருப்பா. என்னுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் மூணுமே பிராமண குலத்தின் கோட்பாடுகளுக்குள்ள இருந்ததா? சோ நீங்க அப்படி இல்லைன்னு சொன்னா ஏதோ ஒரு டைம் நம்மளுடைய எண்ணங்களோ வார்த்தைகளோ இல்ல செயல்களோ அந்த கோட்பாடுகளை இல்லைன்னு சொன்னா நம்ம அப்போ அந்த நேரத்துக்கு அந்த குலத்துல இருந்து விலகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் பிராமணன் அப்படின்ற அந்த போதை நமக்கு அந்த டைம் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், அனுபவம் இருக்கும்
இல்லையா? அந்த டைம் வந்து நமக்கு போதை இருக்காது, நான் பிராமணன். பாபா சொன்னீங்க அதை மறந்துடுறீங்க. அண்ட் பாபா இதுவும் சொல்றாரு, நீங்க எப்போ அந்த மரியாதை கோட்பாடுக்குள்ள இருப்பீங்களோ அப்பதான் நீங்க மற்றவங்களுக்கும் அதை கற்பிக்கலாம். அவங்க வந்து மற்ற பிராமணா லௌகீகத்துல இருக்கிறவங்க வெறும் இந்த செய்வாங்க, இந்த குலத்துக்கு சேர்ந்தவங்க அப்படின்னு செய்யறது. ஆனா நீங்க தான் ஆக்சுவலி இந்த மரியாதை கோட்பாடுகளை பின்பற்றி மற்றவங்களுக்கும் அதை கற்பிக்கிறதுனால தான் அந்த பிராமணர் குலம் அவ்வளவு பெருசுன்றது, அவ்வளவு உயர்ந்ததுன்ற அந்த ஞாபகார்த்தம் உங்களால தான் இருக்குன்னு சொல்றார் பாபா. சோ யாரு வந்து சுயமே அதை கத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் அது மற்றவங்களுக்கும் கற்பிக்கலாம். ஸ்ரீமத் அப்படின்றது ஒரே ஒரு வார்த்தை தான், ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப உயர்ந்த முக்கியத்துவம் இருக்கு. ஸ்ரீமத் வந்து உங்களுக்கு என்ன எண்ணங்கள் இருக்கும், எப்படி நீங்க பார்க்கணும், எப்படி நீங்க பேசணும், எந்த நிலையில நீங்க செயல்களை செய்யணும், எப்படி நீங்க உணவு சாப்பிடணும், இது எல்லாத்துக்குமே ஸ்ரீமத் இருக்கு. எப்படி தூங்கணும், முதலாவது நீங்க நினைவுல இருக்கணும், அதுக்கப்புறம் தூங்கணும். சோ இன்னொன்னு என்ன மரியாதை கோட்பாடுன்னு சொன்னா, ஸ்ரீமத்ல என்ன இருக்கு, உங்களுடைய அட்டவணை பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க தூங்க போகணும், செக் பண்ணணும் சார்ட். சோ உங்களுடைய எண்ணங்களும் எப்படி இருக்கணும்ன்றதுக்கும் மரியாதை கோட்பாடுகள் இருக்கு. சோ அது எல்லாமே வந்துடும். சோ ஒவ்வொரு செயலையும் சோதித்து பாருங்க. உங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருந்தது, உங்களுடைய பார்வை எப்படி இருந்தது, உங்களுடைய நிலை ஸ்திதி கான்சியஸ்னஸ் எப்படி இருந்தது, இது எல்லாமே வந்து மரியாதை கோட்பாடுக்குள்ள வருது. பாபா சொல்ற சில இடங்கள்ல நீங்க உங்களையே விடுவிக்கணும், சில இடங்கள்ல நீங்க உங்களையே கட்டி போடணும். எவ்வளவு அழகா பாபா சொல்றாரு பாருங்க. இந்த மரியாதை கோட்பாடுகள்லயும் ஸ்ரீமத்திலையும் சிலர்ல வந்து நம்மளே நாம விடுவிக்கணும், சிலர்ல வந்து நம்மள நாமளே கட்டி போடணும். ஆனா இந்த கட்டி போடுறது என்னது, ஒரு இனிமையான பந்தனம். ஏன்னா இந்த இனிமையான பந்தனம் மற்ற பந்தனங்களிலிருந்து நம்மள விடுவிக்கும். அதுக்கப்புறம் பாபா சொல்றாரு, நீங்க எப்பாவது இந்த மரியாதை கோட்பாடுகளை வந்து ஒழுங்கா செய்யலன்னு சொன்னா அப்பதான் நீங்க வந்து கவனஈனம் ஆகுறீங்க. சோ உங்களுடைய முழுமையான ஸ்திதிக்குத்தான் வந்து புகழ் இருக்கு இல்லையா? 16 ஸ்வர்க்க கலைகள், ரைட்? சோ உங்களுடைய முழுமையான ஸ்திதிக்குத்தான் புகழ் இருக்கு. சோ சீதைக்கு என்ன சொன்னது, சீதைக்கு என்ன சொன்னாங்க இருக்கணும், நீங்க வந்து அந்த கோட்பாடு, அந்த மரியாதை கோட்பாடு அந்த ரேகைக்குள்ள இருக்கணும்னு சொன்னாங்க. வேற எந்த ரேகையும் இல்லை. ஏன்னா அங்க என்ன சொல்ற, லக்ஷ்மண் ரேகைன்னு சொல்லுவாங்க. பாபா சொல்றது அந்த ரேகை இல்லை. இது என்ன ரேகை, மரியாதை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்ல ரேகை. இதுதான் அந்த ரேகை, அதுக்குள்ளதான் இருக்கணும்னு உங்களுக்கு சொல்லப்பட்டது. சோ இறை கோட்பாடுகள் என்ற அந்த ரேகை வந்து நீங்க தாண்டினீங்கன்னா பாபா எவ்வளவு சொல்றாரு பாருங்க, நீங்க வந்து ஒரு யாசகர் ஆகுறீங்க. யாசகருக்காக நம்ம தாண்டோம்னு இல்ல, பாபா சொல்ற நீங்களே ஒரு யாசகர் ஆகுறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்ககிட்ட என்ன இருந்ததோ நீங்க அது இழக்குறீங்க. அப்போ நீங்களே ஒரு யாசகராக என்ன கேக்குறீங்க, அப்படி கூவி சொல்றது எனக்கு கொஞ்சம்
பணம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் ஆடை கொடுங்க. இந்த மாதிரி அந்த மரியாதை கோட்பாடு என்ற அந்த ரேகை தாண்டி போகணும் அப்படின்னு சொன்னா ஒரு யாசகன் போல ஆயிட்டோம் நம்மளே. அவங்க என்ன சொல்லுவாங்க? கருணை கொடுங்க, ஆசீர்வாதம் கொடுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க, அன்பு கொடுங்க. அப்படித்தானே? அந்த அந்த ரேகை தாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன எதிர்பார்ப்புகள் வந்துடுது. யாசகர் மாதிரி இது கொடுங்க, இது கொடுங்க, இது கொடுங்கன்னு மற்றவங்க கிட்ட இந்த எதிர்பார்ப்பு ஒண்ணு கேட்போம், இல்லை எதிர்பார்ப்பு. என்ன ஆயிட்டுது? யாசகர்கள் ஆயிட்டு. ஆனால் பாபா சொல்றாரு, உங்களுக்கு உரிமை இருக்கும் பொழுது நீங்க குழந்தையாகவும் இருக்கீங்க, அதிபதியாகவும் இருக்கீங்க. நீங்க தங்கி இருக்கும் பொழுது கேட்க வேண்டியதாக இருக்கும். யாரு மேலேயாவது நம்ம தங்கி இருக்கோம், இல்லை எதையாவது மேல நம்ம இன்னும் வந்து தங்கி இருத்தல் இருக்குன்னு சொன்னா, டிபெண்டாக இருக்கும்னு சொன்னா, இதுக்காக நம்ம கேட்கணும். ஸோ யாரு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? யாசகர்கள், இல்லையா? ஸோ இந்த மரியாதை கோட்பாடுகள் நீங்க தாண்டி போறீங்கன்னா நீங்க ஒரு யாசகர் ஆகுறீங்க. ராவணன் இருக்கட்டும், அது கதையில அப்படி சொன்னது. இங்க பாபா எவ்வளவு அழகா சொல்றாரு, நீங்களே ஒரு யாசகர் ஆகுறீங்க. பாபா சொல்றாரு, யாரு வந்து உதவியாளர்களோ அவங்க எப்படி உதவி கேட்க முடியும்? அவங்களே உதவியாளர்கள், உதவி செய்யக்கூடியவங்க, அவங்க எப்படி உதவி கேட்கலாம்? அவங்க வந்து கொடுக்கக்கூடியவங்க, எடுக்கக்கூடியவங்க இல்ல. ஒரு வள்ளல் வந்து எப்பவுமே எடுக்கிறது இல்ல, ஒரு வள்ளல் எப்பவுமே கொடுப்பார், இல்லையா? சோ பாபா சொல்றது, உங்களை நீங்களே யாரு நினைவு செய்யணும்? நம்ம ஒரு தந்தைக்கு சொந்தமானவர். நம்ம யாரு? ஒரு தந்தைக்கு சொந்தமானவர். நீங்க தான் வந்து அந்த உண்மையான சீதை, ராமருடைய உண்மையான சீதை, இல்லையா? அப்போ நீங்க என்ன பார்க்கணும்? அந்த மரியாதை கோட்பாடுகள் என்ற அந்த ரேகை தாண்டாம இருக்கிறது, அதுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு நம்ம கவனம் செலுத்தணும். அப்போ நீங்க எப்பவுமே கேர்ஃபுல்லா இருப்பீங்க. பாபா சொல்லுது, யாரு கேர்ஃபுல்லா இருப்பாங்க, யாரு கவனம் செலுத்துவாங்க, அவங்க எப்பவுமே சேர்ஃபுல்லா இருப்பாங்க, அப்படின்னா சந்தோஷமா இருப்பாங்க. சோ பாபா சொல்ல, உங்களுடைய புத்தியில எல்லா மரியாதை கோட்பாடுகளும் இருக்கணும். இந்த ரேகையை தாண்டாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது எந்த ரேகை நமக்கு தெரியணும் இல்லை. பாபா சொல்ல, உங்களுடைய புத்தியில எல்லாமே இருக்கணும். ரெடியா கேட்கறதுக்கு? இப்போ முதலாவது என்ன சொன்னது? யாருக்கு ஞாபகம் இருக்கு? அமிர்த வேலா பத்தி. பாபாவுடைய இது அவ்யக்த பாக்தாதாவுடைய முரளில இருந்து சின்னது எடுத்தது. 8 ஜூலை 73, 73. அமிர்த வேலையின் முக்கியத்துவம். 8 ஜூலை 73ல பாபா இதை பத்தி சொல்லியிருக்காரு. சோ ஒரு நாளுடைய ஆரம்பம் அமிர்த வேலை நல்லா இருக்குன்னு சொன்னா அப்போ அதோடைய மத்தி இறுதியும் நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து ஆரம்பத்திலே எதுவுமே வந்து அனுபவம் செய்யக்கூடிய பயிற்சியே இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க வந்து உலகத்துடைய ஆரம்பத்திலையும் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை அனுபவம் செய்ய மாட்டேன். இனி உலக சக்கரத்தின் ஆரம்பத்துல இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நீங்க அனுபவம் செய்ய மாட்டீங்கன்னு சொல்லுவாங்க. எதுக்கு கணக்கு சொல்றாரு பாபா பாரு. அமிர்த வேலை உங்களுடையது எவ்வளோ நல்லா இருக்கும். பிகாஸ் அட் த பிகினிங் ஆஃப் த டேன்னு சொல்றாரு பாபா, ஒரு நாளுடைய ஆரம்பம். அதுல நீங்க அருமையா அனுபவம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும், அப்போ உலகத்துடைய ஆரம்பம்
அந்த முழு சந்தோஷத்தையும் நீங்க அனுபவம் செய்வீங்க. சோ இதுதான் முழு நாளுடைய ஆரம்பம். இதையே நீங்க விட்டுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க எழுந்துக்கிறீங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுந்துக்கிறீங்க, உட்கார்றீங்க, பாபா கிட்ட அந்த தொடர்பு கொள்றதுக்கு செய்றீங்க. சோ பாபா சொல்றதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க இங்க லேட் ஆகுறீங்களோ, எல்லாம் கணக்கு பாபாவுக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க இங்க லேட்டா எழுந்துக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க அங்க லேட்டா வருவீங்கன்னு சொல்றாரு பாபா. உலக சக்கரத்துல. ஏன்னு சொன்னா, குழந்தைகளுக்குத்தான், நீங்க உங்கள் குழந்தைகளுக்குத்தான் முதல் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பாப்தாதாவை சந்திக்கிறதுக்கான அந்த அப்பாயின்மெண்ட் நேரம், சந்திக்கக்கூடிய நேரம், அப்பாயின்மெண்ட், முதல் வாய்ப்பு குழந்தைகளுக்கு தான் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் பக்தர்களுக்கான நேரம். பக்தர்களும் அதுக்கப்புறம் தான் தன்னுடைய பிரேயர்ஸும் நினைவு செய்யறதும் ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கொடுத்திருக்காரு பாபான்னு சொல்ல. அவங்களுக்கு எல்லாம் சோ பாபா சொல்றாரு, அப்போ நீங்க பக்தர்கள் நினைவு செய்யற நேரத்துல நீங்க தொடர்பு கொள்றீங்கன்னு சொன்ன பாபா கூட, அப்போ குழந்தைகளுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கணுமோ அது கிடைக்காது. பக்தர்களுக்கு கிடைக்கிறது வேறு, குழந்தைங்களுக்கு கிடைக்கிறது வேறு. ரைட். சோ பாபா சொல்றது, குழந்தைங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கணுமோ அது உங்களுக்கு கிடைக்காது, லேட்டா எழுந்துக்கிறீங்க. அதனாலதான் பாபா சொல்றது, இந்த நேரத்துக்கும் உலகத்தோடைய ஆரம்பத்துல வரக்கூடிய நேரத்துக்கும் இதனாலதான் தொடர்பு இருக்கு. சோ அதனால முதலாவது நீங்க செக் பண்ண வேண்டியதே இதுதான், அமிர்த வேலை ஆரம்பம். சோ அந்த டைம்ல செக் பண்ணி பாருங்க, நம்ம ஆரம்பத்துல வருவோமா இல்ல சில பிறவிகளுக்கு அப்புறம் வருவோமா. இங்க நம்ம எவ்வளோ நேரம் இருக்கும், அந்த அளவுக்கு பிறவிகள் அங்கிருந்து வரும் சொல்றார் பாபா. இங்க நீங்க எவ்வளவு மணி நேரம் மிஸ் பண்றீங்க, அவ்வளவு மணி நேரம் அங்க பிறவிகள் மிஸ் பண்றீங்க. இதுல தான் பாபா பலவீனம் இருக்குன்னு சொல்றாரு. பாபா சொல்ற எல்லாருமே அமிர்த வேளையில உட்கார்றாங்க, உட்கார்றது என்னவோ ஓகேன்னு சொல்றாரு பாபா. நான் பாபா சார், நீங்க அந்த காட்சியை பாப்பீங்கன்னா உங்களுக்கும் களிப்பாக இருக்கும் சொல்றாரு பாபா. பாபா என்ன சொல்றாரு, எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த காட்சி, இந்த ஹட்டயோகிகளுடைய மியூசியம் இருக்காம் ஜெய்ப்பூர்ல. பாபா சொல்றாரு, அந்த ஹட்டயோகிகளுடைய மியூசியம் ஜெய்ப்பூர்ல இருக்கிற மாதிரி தான் குழந்தைகளுடைய காட்சின்னு சொல்றாரு பாபா. அதுல பலவிதமான ஹட்டயோகா காமிச்சிருக்காங்க. ஹட்டயோகிகள் எப்படிலாம் உட்காருவாங்க, பலவந்தப்படுத்தி. ஜெய்ப்பூர்ல அந்த மாதிரி ஒரு மியூசியம் இருக்காம். சோ பாபா சொல்ல அந்த மாதிரி இருக்கு குழந்தைகளுடைய நிலை. சில பேர் ரொம்ப தன்னுடைய தூக்கத்தை பலப்படுத்தி கட்டுப்படுத்த ட்ரை பண்றாங்க, முயற்சிக்கிறாங்க. சில பேர் ரொம்ப பலவந்தப்படுத்தி அந்த டைமை பாஸ் பண்றாங்க, எப்படியோ பாஸ் பண்ணணும், உட்காந்து பாபா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி உட்காந்து எப்படியோ டைம் பாஸ் பண்றது. சில பேர் எப்படி மாத்தி தொங்கிட்டு இருக்காங்க, அப்சைட் டவுன். அப்படின்னா அப்சைட் டவுன் அப்சைட் டவுன்னா திருப்பி எப்படி வௌவால் இருக்கும்ல, இப்படி நிக்குமே அது போல தலைகீழாக. மீனிங் அந்த வௌவால் இருக்கும் தான் மீனிங். பாபா சொல்றது தலைகீழ நீங்க ஏன் சொல்றாருன்னா, பாபா
அவங்க எதுக்காக உட்கார்ந்து இருக்காங்களோ அதுக்கு அந்த வேலை அவங்களால செய்ய முடியல. சோ அந்த ஹட்ட யோகிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி காமிப்பாங்கன்னா, ஒரு கால்ல நிப்பாங்க. சில பேர் வந்து தலைகீழாக தொங்குவாங்க. சில பேர் வந்து வெவ்வேறு ஆசனத்துல காமிப்பாங்க. பாபா சொல்றாரு இங்கேயும் குழந்தைகளுடைய காட்சியும் அப்படியே இருக்குன்னு சொல்றாரு பாபா. யோசிச்சு பாருங்க பாபா எப்படி பார்த்துட்டு இருக்காரு ஒவ்வொரு குழந்தை. உலகத்துல இருக்கிற அனைத்து குழந்தைகளும் அமிர்த வேலா எப்படி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பாபா சொல்றது. ம். சில பேர் வந்து ஒரு நொடிய வந்து நல்லா இருப்பாங்க ஒரு நொடி. அடுத்த நொடி பார்த்தீங்கன்னா, ஒரு கால்ல நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த காலும் விழுந்துடுது. அப்புறம் பாபா சொல்றாரு, இன்னைக்கு வந்து என்னவோ நாம வந்து அடையணும் அப்படின்னு உட்கார்ந்திருக்காங்க. சேகரிக்கணும் அப்படின்னு. ஆனா அவங்களால அது செய்ய முடியாம இருக்கு. பாபா சொல்றாரு, இந்த காட்சியும் பார்க்கத்தக்கது தான். ம். சில பேர் சொல்ற சில பேர் பாபா சொல்றாரு, தூங்கிக்கிட்டே யோகா செய்றாங்களாம். அது எப்படி இருக்கும்? பாபா சொல்றாரு, சில பேர் தூங்கிட்டே யோகா செய்றாங்க. எப்படி வந்து ஹட்ட யோகிகள் பார்த்தீங்கன்னா, அந்த முள்ளு மேல படுத்திருப்பாங்கல்ல. ரொம்ப பலவந்தப்படுத்தி முள்ளு மேல படுப்பாங்க. இல்ல சில பேரு வந்து பாம்பு அ மெத்தை மாதிரி செஞ்சு அதுல படுப்பாங்க. ம். பாபா சொல்றது இங்க இருக்கக்கூடிய இந்த ஆசனம், இந்த இது கூட ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்றாரு பாபா. எவ்வளோ அழகா பாபா நமக்கு சொல்றாரு. இதனால தான் சொல்றது பாபா, அமிர்த வேளையுடைய முக்கியத்துவத்த நீங்க தெரிஞ்சு, அது உங்களுடைய பிராக்டிகல் நடைமுறை வாழ்க்கையில போடுறீங்கன்னு சொன்னா, அப்போ நீங்க வந்து மகான் ஆகலாம். மகான் ஆகலாம். பாபா சொல்றாரு, அமிர்த வேளையில நீங்க உங்களுடைய திட்டங்கள செய்யலன்னு சொன்னா, அது எப்போ நீங்க நடைமுறை ரீதியில கொண்டு வர போறீங்க? ம். பாபா சொல்றது ஒரு உலக பணி கூட எப்போ வந்து நடைபெறும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல சரியான திட்டம் இருக்கும்பொழுது. நீங்க திட்டமே செய்யலன்னா, வெற்றியும் அடைய முடியாது. அதனால நீங்க அமிர்த வேளையில உங்களுடைய இந்த மாரி திட்டம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா, உறுதி ஆக்கலன்னு சொன்னா, நீங்க வந்து உங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள வெற்றி அடைய முடியாது. அதனால இதோடைய முக்கியத்துவத்த தெரிஞ்சுட்டு மகானாகுங்க. ம். பாபா நமக்கு தெளிவா சொல்றாரு. இன்னும் என்ன முயற்சி நம்ம செய்யணும்? உங்களுடைய அமிர்த வேலைய நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா, எல்லாமே சரியாயிடும். இன்னும் சிம்பிளா சொல்லிட்டாரு பாபா. அமிர்த வேலா சக்திசாலி ஆக்கிடுங்க. உங்க நெறைய பேருக்கு அது அம் அனுபவம் இருக்கும் இல்லையா? ம். இதெல்லாம் செய்றது தானே அமிர்த வேலைனால எல்லாருமே. பாபா சொல்றது பாரு, அமிர்த வேலை நீங்க சரியாக்கிட்டீங்கன்னா, எல்லாமே சரியாயிடும். எப்படி வந்து நீங்க அமிர்தத்த குடிச்சு அமரத்துவம் ஆகுறோம். அதே போல அமிர்த வேலை வெற்றியாளராக இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து அமரத்துவமாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. இப்போ முழு நாளும் என்ன உங்களுக்கு தடைகள் வந்தாலும் அதுல இருந்து நீங்க குழப்பம் அடைய மாட்டீங்க. எப்பவுமே நீங்க சதா சந்தோஷமாகவும் சக்திசாலியாகவும் இருக்கிறதுல அமரத்துவமாக இருப்பீங்க. நீங்க அமிர்த வேளையில இந்த அமிர்த் அமரத்துவமாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை எடுக்கலன்னு சொன்னா, அப்போ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் செலவும் செய்யணும். இல்லன்னா நீங்க இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துட்டீங்கன்னா, அமரத்துவமானுங்கன்னு சொல்ற அந்த ஆசீர்வாதத்தை அமிர்த வேளையில எடுத்துட்டீங்கன்னா, அப்போ நீங்க கஷ்டப்படுறதுல இருந்தும் விடுபடுவீங்க. அதுலயும் காப்பாற்றப்படுவீங்க. செலவு செய்யறதுல இருந்தும் விடுபடுவீங்க. ஓகே. ம். அழகா பாபா நமக்கு முக்கியத்துவம், அமிர்த வேலையுடைய முக்கியத்துவம்
ஃபர்ஸ்ட் நம்பர் 1. ஸோ அதுல என்ன இருக்கு? இப்போ நியமங்களும் கோட்பாடுகளும் பார்க்கலாம். ஒழுக்கமும் கோட்பாடுகள். ஸோ இதுல வந்து ஒழுக்கம் என்னன்னு சொல்றாரு பாபா. அமிர்த வேளையில நினைவின் யாத்திரை. ஸோ கடவுள்கிட்ட இருந்து நமக்கு பாலனை கிடைக்கக்கூடிய விசேடமான நேரம் அமிர்த வேளை. கடவுள் கூட ஒரு சந்திப்பு கொண்டாடும் ஒரு விசேடமான நேரம். ஆன்மீக சம்பாஷணை செய்யக்கூடிய நேரம். இலகுவாக ஆசீர்வாதங்களை பெறுவதும் அந்த கள்ளங்கபடமற்ற பிரபு கிட்ட இருந்து அவருடைய ஆசீர்வாதத்தின் களஞ்சியத்துல இருந்து இலகுவாக நம்ம ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய ஒரு நேரம். ஸோ இது ஒரு நியமம் நமக்கு. நம்ம கண்டிப்பாக அமிர்த வேளால எழுந்துக்கணும் இதெல்லாம். இனி இது ஒரு ஒழுக்கம், டிசிப்ளின். ஸோ அதுல என்ன கோட்பாடுகள் இருக்கு? என்ன கோட்பாடுகள்? ஸோ 2ல இருந்து 5 மணி வரைக்கும்னு இருக்கு. ஓகே, அந்த அமிர்த வேளாவுடைய டைம் அதுக்குள்ளார நம்ம எழுந்துக்கணும். அதுலயும் முக்கியமாக 3:30 மணிக்கு எழுந்துக்கணும். தினமும் 3:30 மணிக்கு அமிர்த வேளாக்கு எழுந்து. ஸோ அதுல என்ன இருக்கு பாருங்க. இதெல்லாம் பிராக்டிக்கலா சொல்றது கோட்பாடுகள். உங்களை நீங்களே ஃப்ரெஷ்ஷன் அப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தலைமுடி சரி பண்ணிக்கோங்க. ஒரு ஷால் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சேர் மேல உட்காருங்க. சேரோ ஒரு சோஃபாவோ மேல உட்கார்ந்து பாபாவை நினைவுக்கு செய்யுங்க. ஒரு படுக்கை மேல படுக்காதீங்க. படுக்கை மேல உட்காரவும் கூடாது, படுக்கவும் கூடாது. சில பேர் வந்து எழுந்துட்டு அப்படியே அங்கேயே உட்கார்ந்து செய்யணும். பாபா சொல்றது இல்லை. இது கோட்பாடு. கோட்பாடு என்ன? எழுந்து ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகி இதெல்லாம் செஞ்சு வேறொரு இடத்துல உட்காரு. உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கா, உடல் பிரச்சனை இருக்கா, அது ஓகே. இப்போ நீங்க படுத்துக்கிறதோ உட்கார்ந்துக்கிறதோ நிலத்திலே இருக்க கூடாது சிஸ்டர். நிலத்துல இருக்க நிலத்துல இருக்கு. எங்க சேரும் சோஃபாவும் சொல்லியிருக்கு, பட் நிலத்துல இருக்கு. அதுக்கப்புறம் பாபா சொல்றது, பாபான்னா இது மரியாதைகள். பாபா சொல்லியிருக்கிறது இதெல்லாம் மம்மா பாபா செஞ்ச சிஸ்டம் இல்லையா? முரளிகள்ல ஃபுல்லா இந்த மாதிரி இல்லைனாலும் மம்மா பாபா செஞ்ச சிஸ்டம் தான் இது எல்லாமே. அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொன்னா, ரொம்ப சக்திசாலி அமிர்த வேளா நினைவுல இருக்கும். பாபா கூட ஒரு இதயபூர்வமான சம்பாஷணை, அந்த லவ்லீன் அப்படின்னா அந்த அந்த அன்புல மூழ்கி இருக்கிற ஸ்திதி. அப்படி இல்லையா எரிமலை யோகா ஸ்திதி, அப்படி இல்லையா ஃபரிஷ்தா ஸ்திதி, இல்லையா விதை ரூபம், ஏதாவது ஒண்ணு ஸ்திதியில ஸ்திரமாக இருக்கு. சோ ஒரு முழுமையாக நிறைஞ்ச அமிர்த வேளா நம்ம அனுபவம் செய்யணும் அப்படின்னு சொன்னா நினைவுல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதுல வந்து சமைக்கிறதோ இமெயில் செக் பண்றதோ இதெல்லாம் வந்து கேன் வெயிட், அப்புறமா செய்யலாம். பட் ஃபர்ஸ்ட் இது. ஸோ இது வந்து இன்னொன்னு பாருங்க, அழகா சொல்லியிருக்கு. பாபாவை அமிர்த வேளால நினைவு செய்ய வைக்க முடியாம இருக்கிறதுக்கு ஆத்மாக்கு என்ன பிளாக் பண்ணுது, என்ன ஒரு தடையாக இருக்கு? ஆத்மா பாபாவை அமிர்த வேளால நினைவு செய்ய முடியாம இருக்கிறதுக்கான தடை என்ன இருக்கு? அதுல வந்து முதலாவது ஆத்மாக்குள்ள ஏதாவது ஒரு கொஞ்சம் கூட தூய்மையின்மை, ஆத்மாக்குள்ள கொஞ்சம் கூட தூய்மையின்மை இருக்குன்னா அது ஒரு தடை. அதுக்கப்புறம் அடுத்தது, முழு நாள்லயும் நீங்க வந்து வீணான எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள்
இல்ல நீங்க ஏதோ ஒரு கோட்பாடுல இருந்து விலகி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து ஆத்மால தூய்மை இன்மை உருவாக்குது. அப்போ இன்னும் நமக்கு பாபாவை அமிர்த வேளால நினைவு செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கும். எப்பவுமே பாபா சொல்லுது இல்லையா, அந்த முழு நாளும் எப்படி போகுதோ அடுத்த நாள் அமிர்த வேளை அதுல தங்கிடும். சோ அதுல ஆத்மாக்குள்ள இது நல்லா நம்ம சேரும் அப்படின்னு சொன்னா, வீணானது இருக்குன்னு சொன்னா ஆத்மாக்குள்ள அது தூய்மை இன்மையை உருவாக்குது. அப்போ அடுத்த நாள் நம்ம பாபாவை நினைவு செய்ய முடியாம கஷ்டமா இருக்கும். அடுத்தது மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கறது, இல்லைன்னா நீங்க சொல்லுங்க. மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கறது, இல்லைன்னா துன்பத்தை எடுக்கிறது. துன்பத்தை எடுக்கிறது. இல்லைன்னா மற்றவங்க கிட்ட ஒரு அகங்காரத்தோட அரகன்ட்னா ஹார்ஷா பேசுறது இல்ல நடத்தை அப்படி இருக்குன்னு சொன்னாலும் இது ஆத்மாக்குள்ள என்ன செய்த தூய்மையின்மை உருவாக்கு. இதெல்லாமே தூய்மையின்மை. வீணான எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், கோட்பாடுல இருந்து நான் விலகி போறோம், இல்ல துக்கத்தை கொடுக்கிறோம், இல்ல எடுக்கிறோம், இல்ல நடத்தை நமக்கு வந்து அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அகங்காரத்தோட ரொம்ப ரஃப்பா நம்ம பேசுறோம், ரஃப்பா நடந்துக்கிறோம். இதெல்லாம் வந்து ஆத்மாக்குள்ள தூய்மை இன்மை உருவாக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு பிளாக் ஆத்மாவுக்கு பாபா நினைவு செய்யும். அடுத்தது என்ன பாருங்க, நம்ம டெய்லி ரொட்டீன் தினமும் நமக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கு இல்லையா, டைம் டேபிள் இருக்கு. நமக்கு டெய்லி டைம் டேபிள் என்ன செய்யும், அது நம்ம ஒழுங்கா செய்யல. நமக்கு தெரியும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பாபா நமக்கு சொல்லியிருக்காரு என்னென்ன செய்யணும், அது நம்ம ஒழுங்கா செய்யல. இல்ல நம்மளுடைய டைம் மேனேஜ்மெண்ட், புவர் டைம் மேனேஜ்மெண்ட்னா நம்மளுடைய நேரத்தை வந்து நம்ம சரியா பயன்படுத்தல, சரியா மேனேஜ் பண்ணல. எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எது ஃபர்ஸ்ட் செய்யணும், வேற எது செய்யணும், இது நமக்கு தெரியலங்க. இல்ல இன்னமும் குழப்பிட்டு இருக்கோம். அங்க நம்மளுடைய நேரத்தை ஒழுங்கா சரியா யூஸ் பண்ணலன்னு சொன்னாலும் இது வந்து புத்திய வந்து ஒரு மாதிரி ஃபோகி ஆக்கும். மீனிங் அதை வந்து கிளவுட், தூய்மையின்மை கொண்டு வரும். அப்போ பாபாவை நம்ம நினைக்க முடியாது. புரியுதா? அடுத்தது முரளி மேல நமக்கு கவனம் இல்லை, முரளியில கவனம் செலுத்தல, படிப்புல கவனம் செலுத்தலன்னு சொன்னாலும் புத்தி வந்து பலவீனமாயி பாபாவை நம்மள வந்து அமிர்த வேளால நினைவு செய்ய முடியாம இருக்கும். மீனிங் எந்த அளவுக்கு நினைவு செய்யணுமோ இல்லை எவ்வளோ ஈஸியா நமக்கு அந்த கனெக்ஷன் கிடைக்குமோ அது இல்லாம இருக்கும். ஓகேயா? அமிர்த வேலா பத்தி புரிஞ்சுதா? அதுக்காக கேட்கணுமா? கிளியரா இருக்கா? ஒரு நாளைக்கு ஃபுல்லா நம்ம இது பண்ணி பார்க்கலாம். இது எதில் இந்த இந்த தூய்மையின்மை எதுவுமே இல்லாம இருக்கும் பொழுது அப்போ நம்மளுடைய அமிர்த வேலா எப்படி இருக்கும், அதோடைய பவர் எப்படி இருக்கும். அட்டென்ஷனாவது வைக்கணும் நம்ம இது எதுவுமே செய்யாம இருக்கிறது. ரெண்டாவது என்ன, தினமும் டெய்லி ஸ்டடி, தினமும் கல்வி. இது வந்து பாபா இது பத்தி 2 பிப்ரவரி 2011 பாபா இதை பத்தி சொல்லியிருக்காரு. சொன்னது இங்க இருக்கு. உங்களுக்கு வந்து பாப் தாதாவுடைய அன்பும் நினைவுகளும் தினமும் கிடைச்சிட்டு இருக்கு, தொடர்ந்தும் கிடைச்சிட்டு இருக்கு. நீங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் பொழுது கூட பாப் தாதாவுடைய அன்பு நினைவுகள் மிஸ் பண்றது இல்லை நீங்க, ரைட்?
ஸோ நீங்க டெய்லி முரளி வந்து அந்த ஒழுக்கத்தோட படிக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது கிடைக்குது. ஸோ பாபா வந்து ஒரு நாள் கூட உங்களுக்கு அன்பு நினைவுகள் கொடுக்காம இருக்கிறது மிஸ் பண்றது இல்லப்பா. ஸோ உங்களுக்கு கிடைக்குது தானே, அவர் கேட்கிறார். கிடைக்குது இல்லையா? ஸோ உங்களுக்கு தினமும் அன்பு நினைவுகள் கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்குது தானே. இது பாப்தாதாவுடைய அன்பின் அடையாளம். அவ நமக்கு டெய்லி ஒரு நாளும் மிஸ் பண்ணாம அன்பு நினைவுகள் கொடுக்கிறாருன்னு சொன்னா இது பாப்தாதாவுடைய அன்பின் அடையாளம். சோ நீங்க ஒரு முரளி மிஸ் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்? அவருடைய அன்பை மிஸ் பண்றோம். Alexa, அன்பு நினைவுகள். அவற்றை அன்பை மிஸ் Alexa, பண்றோம். turn off அன்பு my நினைவுகள். room light. அடா, சோ பாபாவுடைய அன்பும் நினைவுகளும் மிஸ் பண்றோம். So, நீங்க வெறும் முரளி மட்டும் மிஸ் பண்ணல. என்ன மிஸ் பண்ணிட்டோம்? பாப்தாதோடைய அன்பும் நினைவுகளும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் மிஸ் பண்றீங்க. ஞான குழந்தைகளை என்று ஒரு நாளும் கூப்பிடுவேன். ஆனா பாபா சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றாரு. ஓகே, நீங்க முரளியில கேட்சப் பண்ணிடலாம், அடுத்த நாள் படிச்சிடலாம், என்னவோ செய்யலாம். பட் அவருடைய அன்பு நினைவுகள் ஆசீர்வாதங்கள் அன்னிக்கொடியது அண்டேதான். மிஸ் பண்ணது தான். அது கேட்சப் பண்ண முடியாது, அது மேக்கப் பண்ண முடியாது. ஒரு முரளியாவது மிஸ் பண்ண முடியுமா கேட்டதுக்கு அப்புறம்? பாபா எவ்வளவு அழகா சொன்னாரு பாருங்க. அந்த முரளியில வெறும் வாசகங்கள் மட்டும் இல்ல, அவருடைய அன்பும் நினைவுகளும் ஆசீர்வாதங்களும் இருக்கு. அவ்வளோ அன்போட பாபா நமக்கு முரளி சொல்றாருன்னா நம்ம எவ்வளவு மடங்கு அந்த முரளியை கேட்கணும் அன்போட. சோ பாபா சொல்றாரு, யாரெல்லாம் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்களோ, புதுசானவங்களோ பழையவங்களோ, இத வந்து நல்ல 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 வெரி 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 வெல் சொல்றாரு பாபா, நோட் பண்ணுங்க. நீங்க முரளியை மிஸ் பண்ண கூடாது. பாப்தாதா ஒவ்வொரு நாளும் பரந்தாமத்துல இருந்து வராரு, அவ்வளவு தூரத்துல இருந்து வராரு, குழந்தைகளுக்காக வராரு. எப்படி பாபா ஒரு நாளும் முரளிய மிஸ் பண்றது இல்லையோ, அதே போல குழந்தைகளும் ஒரு நாளும் முரளிய மிஸ் பண்ணக்கூடாது. சோ பாபா சொல்றது எப்படி வந்து மதுபனுக்கு வரவங்களுக்கு சொல்றாங்க இல்லையா, ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு. அது போல நீங்களும் ஃபில் பண்ணும். டெய்லி முரளி நம்ம கேக்குறோமா, எவ்வளவு நாள் மிஸ் பண்ணோம் இல்லையா? சோ ஒரு முரளி கூட எந்த காரணத்துக்காகவும் மிஸ் பண்ணக்கூடாது. எப்படி நீங்க சாப்பிடுறத மிஸ் பண்றீங்களோ, சாப்பிடுறத மிஸ் பண்றீங்களா? இல்ல தானே. உணவு சாப்பிடுறீங்க தானே, இதுவும் உணவு தானேன்னு சொல்றாரு பாபா. அது அந்த உணவு உடலுக்காக, இந்த உணவு ஆத்மாவுக்காக. பாபா சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே. புதியவங்களும் வந்திருக்கீங்க, அதனால பாபா சொல்றது இந்த ஒழுக்கத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும். எப்படி மற்ற ஒழுக்கங்களும் இருக்கோ அதே போல இதுவும் ஒரு ஒழுக்கம். ஒரு பிராமணன் அப்படின்னு சொன்னாலே முரளிய கேக்குறவங்க, சேவை செய்யறவங்க, ரெண்டும். பிராமணன் அப்படின்னு சொன்னா முரளிய கேக்குறவங்க, சேவை செய்யறவங்க. ஓம் சாந்தி சிஸ்டர், எனக்கு இதுல ஒரு கேள்வி. இப்ப நாங்கள் வந்து அந்த முரளி சென்டர்ல வாசிக்கிற டைமை மிஸ் பண்ணிட்டு, இப்ப வேலைக்கு போற ரீசனால மிஸ் பண்ணிட்டு அதை வாசிச்சா அது கேட்டதா கணக்கு பாபா வந்து முரளிலேயே சொல்லியிருக்காரு. முரளிலேயே பாபா சொல்லியிருக்காரு, நம்பர் 1 அப்படின்னு சொன்னா சென்டர் வந்து கேட்க சொன்னதுன்னா பாபா முரளிலேயே சொல்லியிருக்காரு. நம்பர் 1 அப்படின்னு சொன்னா டைரக்டா பாபா கிட்ட இருந்து கேட்கறது ஏன் முரளி.
அதுக்கப்புறம் தானே படிக்கிறது அடுத்த லெவல். ம். அதுக்கப்புறம் வீட்ல இருந்து அது போல டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கு இல்லையா ஆ. அதுலயும். ஸோ நம்மளுடைய சுச்சுவேஷன் பொறுத்து இப்போ நம்ம ஏதோ ஒரு சாக்கு போக்கு செஞ்சு அது நமக்கே தெரியும். ஆ. ஒரு சாக்கு போக்குல நம்ம செய்யறோமா இல்ல ம். ரியலி ஒரு அதுக்குன்னு ஒரு இருக்கா ம். சுச்சுவேஷன். பாபா சொன்னாரு இல்லையா அப்போ அமிர்த வேளால பெட் மேல உட்கார்ந்து உடல்நிலை சரியில்லைன்னா ஓகே பெட் மேல உட்கார்ந்து செய்யறது பெட் மேல படுத்துட்டு செய்யறது வேற விஷயம். ம். பட் சும்மா ஓகே பாபா சொல்லியிருக்காரு தானே இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு பெட் மேல உட்கார்ந்து செய்யறது சரியா இல்ல. இல்லத்தானே? So அது ம். போலத்தான் இதுவும். ம். நமக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு சொன்னா ஓகே இப்போ வேலைக்கு போகணும் அந்த டைம்ல நம்மளால கேட்க முடியல அது இம்பாசிபிள் ம். அப்படின்னு ஏதோ ஒண்ணு இருக்கு அது ட்ரை பண்றோம் அந்த வேலையும் அந்த மாதிரி மாத்துறதுக்கு முடியல ஓகே மற்ற டைம் நம்ம படிக்கிறோமா ஃபைன். பட் மேக்சிமம் நம்ம ட்ரை பண்ணணும் அஃபிஷியல் முரளி கேட்கறதுக்கு. அதுவும் வீடு பக்கத்துல இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சரி அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க வீடு வீடு இப்பதான் நமக்கு எல்லாமே இந்த சௌகரியம் எல்லாம் இருக்கு. அந்த டைம் எல்லாம் கிட்டையோ தூரமோ சென்டருக்கு வந்தா தான் முரளி இல்லைன்னா முரளியே இல்ல அங்க. இப்போ எல்லாமே நமக்கு ஒரு பட்டன் தட்டுனா முரளி இருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்கு ரைட். ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம கேக்குறோம் இது இப்படி இப்படி இப்படின்னு. அந்த டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்ஷனே கிடையாது. தூரமா இருந்தாலும் வரணும். ஸ்னோ இருக்கோ இதெல்லாம் டாடி சொன்னதுக்கே இருக்கீங்க ஆரம்பத்துல. வீட்டிலேயே இருந்து கொண்டு நாங்கள் முரளி ஞானத்தை கேட்டுக்கொண்டிருக்க அதையும் தவற விட்டால் பேர் இல்லையா? சோ உங்களுக்கே தெரியணும் ஓ மீன் என்ன சாக்கு போக்கு இல்லாம ரைட். நம்மளால ஓ சென்டருக்கு வர முடியுமா வரணும் அப்படி இல்லையா அட்லீஸ்ட் ஒபிஷியல் டைம்லயாவது நம்ம லைவ் கேட்கணும் பார்க்கணும். பாபா எல்லாரும் சேர்ந்து பாபா கொடுக்கிற டைம் அன்பு நினைவுகள் அப்ப நம்மளும் சொல்லணும் தானே அந்த டைம் பாபாவுக்கு. பாபா நமக்கு சொல்றாரு குட் மார்னிங். அப்போ பாபாவுக்கு நம்ம திரும்பி சொல்லது அந்த டைம் தானே மார்னிங் ஒபிஷியல் டைம். ம். பட் அந்த அப்படி டைமுக்கு முடியலையா ஒரு ஜென்யூன் ஒரு ரீசன் இருக்கா அந்த டைமுக்கு அப்பா அப்பா வாராரு முரளி வாசிக்க வாராருன்னு ஒளிம்பி ஓடணும் பாபா இது என்ன பார்க்கலாம் முரளிக்காக இப்போ அதோடைய நியமமும் கோட்பாடுகள். ஸோ எப்படி வந்து நீங்க பாபாவை நினைவு செய்யறது இல்லையோ அதனால ஒவ்வொரு நாளும் அதே போல முரளிய மிஸ் பண்ணாம படிக்கணும் கேட்கணும். அட்டெண்டிங் மார்னிங் கிளாஸ் டெய்லி அதுதான் நியமம். நியமம் என்ன மார்னிங் கிளாஸ் வந்து டெய்லி அட்டெண்ட் பண்ணணும். ஓகே மிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதோடைய கோட்பாடுகள் என்னென்னவாக இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸ்டூடெண்ட் ஆகிறோம் இப்போ. பாபா சொல்லுது ஷவர் எடுக்கணும். உடலையும் மனதையும் சரிப்படுத்துறது அந்த நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு கண்டிப்பா ஷவர் எடுக்கணும். கிளீன் ஒரு மரியாதைக்குரிய ஆடைகள் போடணும். இதுல இருக்கு பாருங்க அந்த பிராக்கெட்ல கூட போட்டிருக்கு பைஜாமா நைட் ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு. ஜூம்ல இது வந்து லேட்டஸ்டா பண்ணிருக்காங்க இந்த டாக்குமெண்ட். அதனால ஜூம் பத்தியும் இருக்கு இதுல. உங்களுடைய நைட் ட்ரெஸ்லயோ பைஜாமாலயோ முரளிய ஜூம்ல கேட்க கூடாதுன்னு. எப்படி நம்ம ஒரு சென்டருக்கு வந்து கேட்போம் ஒழுங்கா ஆடை போட்டு அது போல கிளீனா உட்கார்ந்து ஷவர் எடுத்து கேட்கணும். 15 நிமிடங்கள் முரளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிளாஸுக்கு வந்து உங்களுடைய மனதை பாபாவுடைய நினைவுல ஸ்திரப்படுத்துங்க. டைம் பி ஆன் டைம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கதைகள் எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். பாபா நமக்கு சொன்னது மம்மா பாபா எல்லாம் எவ்வளவு டைமுக்கு வருவாங்க. டீச்சர் வரதுக்கு முன்னாடி அங்க இருக்கணும். மம்மா தெரியும் தானே அன்னைக்கு சொன்னது. ஒரே ஒரு நாள் அதுவும் பாபா திடீர்னு வருவார் சொல்லாம வருவார். அன்னைக்கு சொல்லாம குடுகுடுன்னு பாபா அந்த பவனுக்கு வந்து கிளாஸ்க்கு போயிட்டார். தெரியாது வந்திருக்காருன்னு வராருன்னு. மம்மா ஒரு செகண்ட் லைட் வெளியில உட்காந்துட்டாங்க.
உள்ள வரவே இல்லை. தாதிகள்லாம் சொல்றாங்க, அம்மா பரவாயில்ல வாங்கில. பாபா எழுந்து வந்து மம்மாவுக்கு சொன்னது, ஓகே வாங்கன்னு. இப்போ மம்மா உள்ள வந்து. ஒரு செகண்ட் லேட் டீச்சர் வந்துட்டாங்க. அப்படி இதெல்லாம் இது தீதி தாதி தாதி ஜான்கி எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். டைம்னா டைம். ஆத்ம உணர்வுல கேட்கணும் முரளி. சோ முரளி கேட்கும் பொழுது இந்த உணர்வு இருக்கணும், பாபா எனக்கு கற்பிக்கின்றார், நான் ஒரு இறை மாணவன். அதுக்கப்புறம் முரளியில உங்களுக்கு முக்கியமான கருத்துக்களை நோட் பண்ணுங்க. முழு நாளும் அதை திரும்பி திரும்பி பாருங்க. இந்த நோட்ஸ் பாபா கூட சொல்லியிருக்காரு, முரளியிலேயே சொல்லியிருக்காரு. நீங்க எழுதுறீங்க, அதுக்கப்புறம் என்ன செய்றீங்க அந்த நோட்ஸ் இல்லையா? பாபா சொல்லுது, நோட்ஸை பாருங்க அப்பப்போ, இல்ல அதை பத்தி கடையுங்க, தாரணை செய்யுங்க. சோ முரளி கேட்கும் பொழுது புத்தி வந்து முழுமையாக முரளி மேல நிலைத்திருக்கும். எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் அங்க இங்க அலைப்பாயக்கூடாது. இதுலயும் பாபா சொல்றாருப்பா, இதுல இந்த மாதிரி கோட்பாடுகள் என்ன இருக்குன்னா, முரளி எங்க போகுது, கிளாஸ் ரூம்ல இருக்கா, அந்த கிளாஸ் ரூம்ல தான் உட்காரணும். சில பேர் எல்லாம் நீங்க பாப்பீங்க, பாபா ரூம்ல உட்காந்துட்டு ஸ்பீக்கர்ல இருக்கும் இல்லையா முரளி. இப்பெல்லாம் அந்த வசதிகள் இருக்கு, முன்னாடி எல்லாம் அது கிடையாது. இப்ப எல்லா இடத்துலயும் ஸ்பீக்கர் இருக்கு. சோ பாபா ரூம்ல உட்காந்துட்டு முரளி கேட்டுட்டு இருப்பான் அந்த ஸ்பீக்கர்ல. அதுக்கு என்ன சொல்றது, கிளாஸ் ரூம்ல முரளி இருக்குன்னா கிளாஸ் ரூம்ல வந்து உட்கார்ந்து கேளுங்க. கிச்சன்ல கேட்கறதோ ஓகே, உங்களுக்கு வந்து சேவை இருக்கு, அது வேற விஷயம், அது டிஃப்ரெண்ட். அதுலயும் தாதி வந்து ட்ரெயின் பண்ணது என்ன தெரியுமா, ஜான்கி ட்ரெயின் பண்ண அந்த டைம்ல எல்லாம் போக் இருக்கா, அந்த கிளாஸ் டைம்ல போக் முடிச்சுட்டு முரளி டைமுக்கு கரெக்டா வந்துருவாங்க எல்லாரும். காலையில 2 மணில இருந்து ஆரம்பிப்பாங்க போக் செய்யறதுக்கு, பட் முரளி டைமுக்கு ஹாஜர் கிளாஸ்ல. சோ அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு ஓகே, அந்த மாதிரி சேவை சில பேருக்கு அதைத்தான் சேவை இருக்கும். அந்த டைம்ல செக்யூரிட்டி இருக்கணும், அந்த டைம்ல வேற இடத்துல இருக்கணும், இல்ல அங்க இருக்கணும். இந்த சேவைக்கு அது போலன்னா அது வேற விஷயம். பட் சும்மா கிளாஸ்ல உட்காரலாம், ஆனா அதை விட்டுட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. பாபா ரூம்ல இருந்து கேட்கறது, இல்ல கிச்சன்ல இருந்து கேட்கறது, இல்ல வேற ஏதோ இடத்துல சென்டர்ல உட்காந்து கேட்கறது. ஸ்பீக்கர் இருக்கும் இல்லையா, அப்படி இல்லை, கிளாஸ் ரூம்ல உட்காந்து கேட்கணும். அதுக்கப்புறம் என்ன, மற்றது சமைக்கிறது, சாப்பிடுறது, இதெல்லாம் இப்பதான் வந்திருக்கு பாருங்க. ஜூம்ல இருக்கும் போது இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டே முருதிய கேட்கலாம். மரக்கறி வச்சு கட் பண்ணிட்டே கேட்கலாம், சமைச்சுட்டே கேட்கலாம். மார்னிங் ஒஃபிஷியல் முரளி இது சொல்றது, கிளாஸ் டைம் முரளி. அதுக்கப்புறமா நீங்க செய்றீங்க, அப்போ முரளி கேட்டுட்டே செய்றீங்க, அது வேற விஷயம். பட் முரளி கேட்கும் போது அதுக்குன்னு அந்த நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்புறம் வந்து இப்போ நிமித்தமானவங்க கேக்குறாங்கன்னு சொன்னா, ஏதாவது பாயிண்ட் சொல்லுங்கன்னு சொன்னா அது சொல்லுங்க. சும்மா முரளிய கேட்டுட்டு அப்படியே போயிடாதீங்கன்னு சொல்றாங்க. கிளாஸ் ரூம்லயோ இல்ல வர்ச்சுவலாவோ ஜூம்லயோ ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொல்லும் பொழுது, பகிர்ந்துக்கும் பொழுது உங்களுடைய ஞானத்தோடைய புரிதல் வந்து அதிகரிக்கும், மற்றவங்களும் அதுல இருந்து நன்மை அடைவாங்க. நிமித்தமாக இருக்கிறவங்க அவங்க சொல்றாங்கன்னா பகிர்ந்துக்கோங்கன்னா பகிர்ந்துக்கோங்கன்னு சொல்றோம். இது ஒரு மரியாதை கோட்பாடுல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் வர எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நாங்க இதெல்லாம் கேட்டு இப்பதான் நானே கேட்கிறேன், இந்த கோட்பாடுகள் எல்லாம். அடுத்தது அது எனக்கு தெரியும், பட் அடுத்தது பிரம்மச்சரியம். என்னமா பிரம்மச்சரியம் இல்ல அது இல்ல, அடுத்த பாயிண்ட். இதுல முரளி வந்து அவ்வளவு ஒரு புனிதமானது, அதனால உங்களுடைய போனை வந்து சைலன்ஸ்ல வைங்க. ஆரம்பத்துல நாங்க போனே இல்லை எங்க கையில, இதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டதே இல்லை. இந்த கோட்பாடுலாம் இப்பதான் அடிஷன் ஆயிருக்கு. போன்ல சைலன்ஸ்ல வைங்க, போன் ஆன்சர் பண்ணாதீங்க. போன் வருதா அந்த டைம் ஆன்சர் பண்ணாதீங்க, இல்ல
முரளி கேட்டுட்டு இருக்கும்போது போன் மெசேஜ் செக் பண்ணாதீங்க. எவ்வளவு டீட்டெயிலா இருக்கு இங்க பாருங்க. இது ஒரு மரியாதை கோட்பாடுல இது அடிஷன் ஆயிருக்கு இப்போ. போன் பக்கத்துல எடுத்து வச்சிருங்க. ஓகேயா? ஓம் சாந்தி சிஸ்டர், காலத்துக்கு ஏற்பதான் மாத்தி கொண்டு போகணும். ஆனா எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப இந்தியாவில சூடு நாடு 2 மணி குழம்பி குளிக்கலாம். அந்த இது அந்த நேரத்துல சொல்லப்பட்டது. இப்ப நாங்க இந்த நாடு குளிர் நாடுகள்ல இருக்கிற நாங்க 3 மணிக்கு எல்லாம் குளிக்கிறது கஷ்டம் தானே. குளிக்கிறதுன்னு சொல்லவே இல்லையே இதுல. பிரச்சனை பாங்கன்னு தான் சொல்லிடுறேன். ஆரம்பத்துல இருந்து அப்படித்தான். முரளி குளிக்கணும்னு அவசியம் இல்லை. முரளிக்கு தான் குளிச்சிட்டு வரணும். யா முரளிக்கு தான் ஷவர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஆரம்பத்துல இருந்தே குளிக்கணும்னு கிடையாது. ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகுங்க. மீனிங் பிரஷ் பண்றது, முகம் கழுவுறது, பிரஷ் பண்றது, கொஞ்சம் முடி சரி பண்ணிக்கிறது, இதெல்லாம் தான். குளிக்கணும்னு இல்ல. சில பேர் குளிக்கிறாங்க, அது அவங்களுடைய விருப்பம். But அது மரியாதை கோட்பாடெல்லாம் அது கிடையாது. நன்றி நன்றி. ஆனா என்ன குளிரண்டாலும் அம்மா சுடு தண்ணி தானே குளிக்கிறதுல பிரச்சனை இல்லை. சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் உடல்நிலை ஒவ்வொரு மாதிரி. சோ இது வந்து பாருங்க, இது புதுசா இந்த ஒரு செக்ஷனே இருக்கீங்க. என்ன செக்ஷன் சொல்லுங்க? ஜூம்ல முரளி கேக்குறப்போ எப்படி இருக்கணும்? இதுக்கு ஒரு செக்ஷனே இருக்கு. அதுதான் நீங்க சொல்றீங்க நேர வரவணும்டா பேர் ஜூம்ல போட்டுட்டு இருக்கணும். சில பேர் வந்து ஜூம்ல தான் கேட்க முடியும், ரைட்? தூரம் இருக்காங்க, ஒவ்வொரு நாளும் வர முடியாது. அப்படிங்கிறவங்களுக்கு ஜூம்ல எப்படி கேட்கணும்னு அதுக்கு மரியாதை கோட்பாடு. ஓகே சொல்லுங்க. அப்படி சென்டருக்கு வர முடியாதவங்களுக்கு தான் இது. ஆப்வியஸ்லி வர முடியவங்க வரணும், முடியாதவங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு முரளிக்குன்னு ஒரு புனிதமான இடத்தை உருவாக்குங்க. ஓகே. உங்க வீட்டுல வந்து ஒரு குவாய்ட் ஏரியா, நீங்க ஒரு குவாய்ட்டா இருக்கிற ஒரு இடம், அதுல கம்ஃபர்டபுளாக ஒரு சேர் இருக்கு, ஒரு டெஸ்க் இருக்கு, ஒரு நோட் புக், பென், உங்க லேப்டாப்போ போனோ. சோ இதுக்காகன்னு ஒரு சின்ன இடம் வைங்க. அப்படி இதுக்காகன்னு நம்ம வைக்கிறோம்னு சொன்னா, அப்போ புத்தி வந்து முரளி மேல ஃபோக்கஸ் பண்றதுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும், உதவி செய்யும். அடுத்தது என்னது முக்கியமா அங்க இருக்கு பாருங்க. இது வந்து கிளாஸ்லயே செய்யறது. அட்லீஸ்ட் ஜூம்ல தான் சொல்லியிருக்காங்க, பட் கிளாஸ்லயும் சில பேர் அது செய்யறது. டீச்சர் வந்து முரளி படிச்சுட்டு இருக்காங்கன்னா நீங்க முரளி படிக்க கூடாது. சில பேருக்கு இந்த கேள்விகள் இருக்கு. இது தெரியாம போயிட்டு. பாருங்க, இதுல என்ன சொல்லிருக்குன்னா, அவாய்ட் ரீடிங் முரளி while the teachers reading. டீச்சர் படிச்சுட்டு இருக்காங்கன்னா நீங்க வந்து முரளியை படிக்காங்க. பெஸ்ட் பிராக்டிஸ் என்னன்னு சொன்னா, ஆத்ம உணர்வுல உட்கார்ந்து முரளிய அப்சர்வ் பண்ணுங்க. அந்த ஆத்ம உணர்வுல அதை கேளுங்க, அதை அனுபவம் செய்யுங்க. நான் ஒண்ணு சொல்றேன், இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் முரளி கையில ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். யார் மேல? பாபா. ஓகே, அவங்க யாரோ உட்கார்ந்து இருக்காங்க, பட் பாபா தான் நமக்கு சொல்றது, ரைட்? சோ அது ஃபோக்கஸ் ஆகும். காது கேட்டுட்டு இருக்கு. ரெண்டு புலனும் பயிற்சி ஆகுதாங்க. என்ன? ஃபோக்கஸ் பண்றதுக்கு பாபா மேல. இங்க நம்ம முரளிய படிச்சுட்டு அங்க கேக்குறோம் அப்படின்னு சொன்னா காதும் பாதி கேட்காது. பிகாஸ் இங்க நம்ம படிச்சுட்டு இருக்கோம், கண்ணும் அவரை பார்க்கல. முரளி அப்ப என்ன உள்ள போகுது? நாங்கெல்லாம் ஆரம்பத்துல முரளி கேட்கும் போது அப்படி ஒரு நிலைச்சு போய் கேட்போம். பக்கத்துல வந்து யார் உட்கார்றாங்க, யார் எழுந்து போறாங்க, ஒண்ணுமே தெரியாது. கீழதான் உட்காரும், தர மேலதான் உட்காரும், கத்தி மேல உட்கார்ந்து இருப்பாங்க, முரளி படிக்கலாம். யாரு வந்து போறாங்க ஒண்ணும் தெரியும். அவ்வளவு நிலைச்சு பாபாவும் முரளியும் நான் அவ்வளவுதான், ஒண்ணுமே தெரியாது. அந்த மாதிரி கான்சென்ட்ரேஷனோட கேட்போம். இப்போ இந்த டிவைசஸ் இதெல்லாம் வந்ததுனால எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன். அதனால இதுல வந்து ஒரு மரியாதை கோட்பாடே வந்துட்டு. இது நமக்கு தெரியும், புலனங்கள் எல்லாமே கட்டுப்படுத்துறதுக்கும் அந்த ஆத்ம உணர்வுல இருந்து கேட்கறதுக்கும் அதுதான் பெஸ்ட் பயிற்சி.
ஓகேயா? அடுத்தது என்னது? என்னவா இருக்கும்? நீங்க சொல்லுங்க, நான் சொல்றதுக்கு முன்னாடி. இது என்னோட புதுசு வருது. ஜூம்ல கேக்குறவங்க சொல்லணும். என்னவா இருக்கும்? நம்பரா போட்டுட்டு இருக்கணும். இன்னைக்கு மரியாதை கோட்பாடுகளை நம்ம கேக்குறோம். பார்க்கலாம் எவ்வளவு பேர் வந்து இதை பின்பற்றீங்க. இது ஒபிஷியலா வந்திருக்குது, மரியாதை கோட்பாடுகள் ஜூம்ல கேக்குறவங்க. நீங்க இருக்கீங்க அப்படின்றது காமிக்கிறதுக்கும், உங்களுடைய மரியாதை காமிக்கிறதுக்கும் உங்களுடைய வீடியோ ஆன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஐ கான்டாக்ட், மீனிங் யாரு முரளி படிச்சுட்டு இருக்காங்கன்னு, இதெல்லாம் நம்ம சென்டர்ல இருந்தா செய்வோமா மாட்டோமா? முன்னாடி உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கவங்க தானே நம்ம பார்ப்போம். இப்படியா கேட்போம் முரளிய? எப்படி கேட்போம்? எப்படி கேட்போம்? நேர பார்த்து திருஷ்டி எடுத்து பாபா சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற அந்த உணர்வுல கேட்டுட்டு இருக்கோம். அப்ப ஜூம்லயே வித்தியாசம் வரணும். இது சொல்லப்படுது பாருங்க. அப்போ ஐ கான்டாக்ட், திருஷ்டி எடுத்து திருஷ்டி ஐ கான்டாக்டோட கேளுங்க. இப்பதான் அது மரியாதை காமிக்கிறதுன்னு சொல்றேன். இதுல இருக்கு கோட்பாடு. நாளைக்கு பாருங்க எத்தனை பேர் வெளியே. இன்னொரு கோட்பாடு சிஸ்டர்ல வர வேணும். சில பேர் இல்ல ஐபோன் கேலக்ஸி என்று வர்றது சிஸ்டர், அது யாரையுமே கண்டுபிடிக்கலாம் இருக்கு. நானும் நினைச்சேன் சிஸ்டர், அது கஷ்டம் தான். தங்கள பேர்களை போட்டுட்டா. ஓகே, சில பேருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கலாம், அது வேற விஷயம் இல்லையா? லைக் பந்தனம் இருக்கலாம் வீட்டுல, வாட் எவர், அவங்க வீடு அந்த மாதிரி இருக்கலாம். அங்கே அறைகள் அவ்வளவுதான் இருக்கு, கொஞ்சம் தான் இடம் இருக்கு, அதுலயே நம்ம எல்லாமே செய்யணும். அது சூழ்நிலைகள். பட் சில பேருக்கு எந்த சூழ்நிலையும் இல்ல அங்க, ஆனாலும் அப்படி செய்யறதுன்னு அப்ப என்ன சொல்றேன்? அதுக்காக முதல் சொன்னா நான் விட்டுட்டேன். வீட்டுல உள்ளவே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லி, வீட்டுல மற்ற சுத்தி இருக்கிற ஆக்களுக்கே நாங்க டிஸ்டர்ப் பண்ணாலும் இருந்தா கேட்கணும்னு சொல்றோம். இன்னொன்னு இருக்கு பாருங்க, அடுத்த பாயிண்ட். இது எனக்கு தெரியாது ஆக்சுவலி. இது இந்த மாதிரி கூட நடக்கலாம், இந்த மாதிரி கூட நடந்திருக்கு போல. என்ன சொல்றாங்க பாருங்க, மல்டிபிள் ஜூம் கால்ல இருந்து நீங்க ஏதோ இருக்கிற மாதிரி நடிக்காதீங்கன்னு சொல்லப்படுது. புரியுதா? சில பேர் இங்கேயும் போய் அங்கேயும் போய் ரெண்டு இடத்துலயும் பேர் இருக்கும். எது அட்டென்ட் பண்ணிருக்காங்க ஃபைனலி? இந்த மாதிரி நடந்திருக்கும். அதனாலதான் பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் ஜூமுக்காகவே ஒரு மரியாதை கோட்பாடுகள் வந்திருக்கு. என்ன பெனிஃபிட் சிஸ்டர் அவைக்கு? ஓகே, சில பேர் வந்து வேலையில இருக்காங்க, சிச்சுவேஷன்ஸ் இருந்தது வேற விஷயம். சிச்சுவேஷன்ஸ் இருக்கு, வேலையில இருந்து கேக்குறாங்க, வேலையில போயிட்டு கேக்குறாங்க, வேலைக்கு போயிட்டு கேக்குறாங்க, அதெல்லாம் வேற விஷயம். சூழ்நிலைகள் அப்படி இல்லாமலேயும் செய்யறவங்களுக்கு தான் இது சொல்லப்படுது. அது உங்களுக்கே தெரியும் சூழ்நிலை இருக்குதா இல்லையா அப்படின்னு. ரைட்? ஓகே, ஓகேயா? கிளியரா? ஓகே. இதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்க முடியாது. கிளியரா நாளைக்கு சென்டருக்கு வந்துருவாங்க. நாளைக்கு பாப்போம். இப்போ பரவாயில்ல, கிளாஸ் டைம் தானே, வீடியோல வரலன்னா பரவாயில்ல. முரளி டைம்ல பாப்போம். ஓம் சாந்தி சிஸ்டர். அந்த முதல் நாளே முரளிய படிச்சு பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு வர்றது, அதுகளெல்லாம் சரியா? நான் அப்படி செய்யறதில்ல, ஆனால் கேள்விப்பட்டேன். அப்படி செய்யலாமா? ஓகே, ஐ மீன் ஐ திங்க் தட்ஸ் ஓகே. அது பாருங்க, அது வரல, மரியாதை கோட்பாடுல. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஓகே, பிகாஸ் பாபாம் சொல்றது தானே. இல்ல மம்மா வந்து முதல் நாள் இது வாசிக்கிறவாதான் வாசிக்கிறேன்னு சொல்லி சில பேர் அப்படி செய்யறது, தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நெக்ஸ்ட் டே உடைய முரளி அவங்க வாசிட்டு தூங்குறது. அப்போ அமிர்தனால அது சான் பண்ணலாம், இல்ல அதை பத்தி அனுபவம். ஐ திங்க் அது ஓகே, பிகாஸ் இப்போ நமக்கு அந்த டெக்னாலஜியும் இருக்கு,
அண்ட் சில பேர் லாஸ்டா வந்திருக்கிறவங்க ஃபாஸ்டா போறதுக்கும் அதுவும் ஒரு வாய்ப்பு தானே. ஐ திங்க் இட்ஸ் ஓகே. பட் முரளி கேட்கும் பொழுது படிக்காம இருக்கு. கேட்கும் பொழுது படிக்கிற இல்லையம்மா. நான் முதல் நாள் முழுதும் வாசிக்காட்டிலும் அரை வாசி என்றாலும் வாய்ச்சி போட்டு தான் தூங்குவேன். தட்ஸ் ஓகே. ஆரம்பத்துல முரளி வாசிக்க ஒரு நாளும் நாங்கள் ஒன்றும் வாசிக்க கூடாது. பாயிண்ட்ஸ் எழுதுற பாயிண்ட்ஸ் எழுதலாம் தான் சிஸ்டர். ஓ அது ஆரம்பத்துல சிஸ்டர் சொன்னவா முதல் நாள் வாசிக்கப்படாது, இதுல கேட்டுட்டு தான் பேருந்து நீங்க வாசிங்கன்னு சொன்னவா. இப்ப அவ விட்டுற இப்ப எல்லாம் யூடியூப்ல வரப்ப பிரச்சனை இல்லை, எல்லாரும் வாசிக்கிறாங்க கேக்குறதுனா போகுது. ஆரம்பத்துல எங்களுக்கு சொன்னவா புதுசா இருந்தது இல்லையா? சோ படிச்சுட்டா ஆல்ரெடி நமக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்ற ஒரு சம்டைம்ஸ் அது நம்ம பார்க்கணும். ஏற்கனவே படிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த கர்வம் வரக்கூடாது. அந்த விளக்குறது கூடவே இருக்கு. கர்வத்தோட ஏற்கனவே நம்ம கேட்டது தானே. சோ கொஞ்சம் தூங்குனா பரவாயில்ல அப்படின்னே வரக்கூடாது. அப்படி இருக்கும். ஏற்கனவே நான் முரளி படிச்சுட்டேன், நேத்தும் படிச்சாச்சு, நீ காலையிலயும் படிச்சாச்சு, கொஞ்சம் கண்ணு இட்ஸ் ஓகே, தூங்குனா பரவாயில்ல, கண்ணு மூடினா பரவாயில்ல. அது உண்மைதான். என்னண்டா அட்டாக்ஷன் வராது. நேரக கேட்க அது புதுசா இருக்கும். உண்மையா சிவபாபா சொல்ற மாதிரி இருக்கும். எனக்கு ஆரம்பத்துல இப்போ ஓகே, இப்போ முரளி படிச்சுட்டு தூங்குறது அது வேற விஷயம். பிகாஸ் நெக்ஸ்ட் டே எப்படியும் நாங்க முரளி படிக்க வேணும். சோ படிக்கிறது தான் ஆரம்பத்துல எனக்கு ஆரம்பத்துல அப்படி சொன்னது. இப்ப எல்லாம் அதான் இப்ப யூடியூப்ல வந்துட்டு வருதானே, முதல் நாளே வந்துட்டு தானே எல்லாம். இல்ல ஆரம்பத்துல ஒரு 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 அவ்வளோ ஒரு ஆர்வமோட பாபா என்ன சொல்லுவாரு அப்படி ஒரு அந்த ஒரு உற்சாகம் இருக்கும். இந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இன்னைக்கு பாபா. அண்ட் மோஸ்ட்லி என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நாங்க அமிர்த வேளால ஏதாவது ஒரு அனுபவம் செஞ்சிருப்போமா, அதே பாபா வெளியில சொல்லுவாரு. அப்படி என்ன சொல்ல போறாரு, என்ன சொல்ல போறாரு, எங்களுக்கு என்ன சொல்ல போறாருன்னு யோசிப்போம். எங்களுக்கு என்ன சொல்ல போறாருன்னு சொல்லி இந்த கேள்வி நாலு கேட்டு வச்சிருந்தவன்டா, அந்த கேள்விக்கு இன்னைக்கு என்ன பதில் சொல்ல போறாருன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்போம். ஆனா உண்மையில நான் இந்த அனுபவத்துல நான் கண்டது, சில தவறை தான் செய்தேன்டா, எனக்கு நாளைக்கு பாபா என்ன சொல்ல போறேன், முரளியில அது வருமா, என்ன எனக்கு என்னத்தை சுட்டி காட்ட போறேன் ஆர்வத்துல இருப்பேன். அப்ப நான் முதல் வாசிக்கிறேன் இல்ல, அதுக்கு டைமும் கிடைக்கிறேன் இல்ல. ஓகே, சோ மூணாவது கேட்கலாமா? 10 நிமிஷம் இருக்கு. மூணாவது என்னது? பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியத்துல முரளி 26 அக்டோபர் 75. 26 அக்டோபர் 75. சோ இந்த முரளியில பாபா சொன்னது அப்கோர்ஸ் இது எல்லாமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். பிரம்மச்சரியம் அப்படின்னு சொன்னாலே தூய்மை. என்ன சொல்றாருன்னா பாபா, உங்களுடைய எண்ணங்களினாலும் இல்ல உங்களுடைய செயல்களினாலும் நீங்க ஒரு ஷரீரதாரி சிக்கி கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு தீய உடல் என்னும் பாம்பு அத நீங்க தொடுறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இது வரைக்கும் என்ன சேகரிச்சிருக்கீங்களோ வருமானம், அது முழுவதையும் முடிப்பதாகும். புரியுது இல்லையா? பாபா என்ன சொல்றாரு? ஷரீரதாரி எண்ணத்தினால் சிக்கி கொண்டீங்கன்னு சொன்னா சேகரிச்சதெல்லாம் முடிஞ்சிடும். நீங்க எவ்வளவுதான் ஞானத்துல அனுபவம் செஞ்சிருந்தாலும், எவ்வளோ நீங்க நினைவு மூலமாக அடைஞ்சிருந்தாலும், இல்ல நீங்க எவ்வளோ உடல் மனம் சொத்து மூல சேவை செஞ்சிருந்தாலும்,
இந்த உடல் என்னும் பாம்பை நீங்க தொடுறீங்க அப்படின்னு சொன்னா எப்படி வந்து பாம்புடைய விஷம் ஒருத்தரை வந்து தொட்ட உடனே நிரப்பிடுமோ, அதே போல இந்த பாம்புனா என்ன, உடல்ல வந்து சிக்கி கொண்டிருக்கும் அந்த விஷம் எல்லா வருமானத்தையும் முடிச்சிடும். அப்போ நீங்க உங்களுடைய ரெஜிஸ்டர்ல வருமானத்தின் ரெஜிஸ்டர்ல அது வந்து ஒரு பிளாக் மார்க்னா தெரியும், அந்த கருப்பு புள்ளி அது போல ஆயிடும். இவ்வளோ நீங்க சேகரிச்சிருக்கீங்க, அந்த வருமானத்திலே ஒரு பிளாக் மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம், அதை நீக்கிறது ரொம்ப கஷ்டம். பாபா சொல்றாரு பாருங்க, எப்படி வந்து யோகத்தீ உங்களுடைய கடந்த காலத்தின் பாவங்களை வந்து எரிக்கதோ, அதே போல இந்த விகாரத்தின் தீ நீங்க செஞ்ச அனைத்து புண்ணியத்தையும் முடிச்சிடும். இத வந்து ரொம்ப சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. இது வந்து 5வது மாடியில இருந்து கீழே விழ மாதிரி. 5வது மாடியில இருந்து விழுந்தா என்ன ஆகும்? அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை பத்தி சொல்றார். பிரம்மச்சரியம் அப்படின்னா எண்ணங்களிலும் தூய்மை. இன்னொரு முரளி சகார் முரளியில பாபா சொன்னது, இந்த 2018 பாபா சகார் முரளியில சொல்லியிருக்காரு. ஒரு பிரம்மச்சரியத்தோடைய நல்ல உதாரணம் என்னன்னு சொன்னா, ஒரு கணவனும் மனைவியும் கூடவே வாழ்ந்துட்டே தூய்மையாக இருக்கிறது. ஒரு தூய திருமணம் வந்து சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த அந்த மாதிரி திருமணத்துக்கு சொல்லுவாங்க இல்லையா, திருமணம் செஞ்சும் தூய்மையாக இருக்கிறது, கந்தர்வ விவாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னா அது தூய்மையாக இருந்தும் தூய்மையாக இருக்கிறது. ஆனா அது அதை பத்தி யாருக்கும் தெரியாது. இப்போ பாபா நமக்கு அதை விளங்கப்படுத்துறாரு. பாபா சொல்றாரு, இந்த காமம் என்றும் அந்த சிதை மேல உட்கார்றதுக்கு பதிலா குழந்தைகளே 2 பேருமே ஞானத்தின் சிதை மேல உட்கார்ந்து அந்த பந்தனத்துல வாங்க. நீங்க பிராமணர்கள் இன்னும் நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க வந்து தூய்மையாக இருக்கிறதுக்கு சத்தியம் செய்யணும். ஒருத்தருக்கு கவனம் செலுத்தினீங்கன்னா 2 பேருமே ஸ்வர்க்கத்துக்கு போவீங்க. நீங்க சேர்ந்துட்டே வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, தூய்மையாக இருக்கீங்கன்னு சொன்னா, இப்படித்தான் நீங்க உயர்ந்த அந்தஸ்தை கோரலாம். உங்களுடைய உதாரணத்தை கொடுக்கணும் யாராவது. இவங்க பாருங்க, உங்க வீட்டுல வாழ்ந்துட்டும் தூய்மையாக இருக்காங்க அப்படின்றது. இந்த ஞானத்தின் சிதை மேல உட்காரும் பொழுது நீங்க ஸ்வர்க்கத்துல உயர்ந்த பதவியை அடைவீங்க. இதுக்காக நிறைய தைரியம் தேவை. வீட்டுல வாழ்ந்துட்டு நமக்கு எவ்வளவு உதாரணங்கள் இருக்காங்க பாபா கிட்ட. இப்போ ஆக்சுவலி பார்க்க போனா ஜாஸ்தி நிலையங்கள்ல இருக்கிறதோட ஜாஸ்தி இல்லறத்துல வாழ்ந்துட்டு தூய்மையாக இருக்கிறவங்க தான் ஜாஸ்தி பாபாவோட குழந்தைங்க. எவ்வளவு அந்த மாதிரி உதாரணங்கள் இருக்கு. ஓம் சாந்தி சிஸ்டர், அந்த டேட் யாரோ திருப்ப சொல்றீங்களா சிஸ்டர்? இந்த முரளியோட டேட். இது சகார் முரளியோடைய டேட். இது வந்து 24/12/2018. பாபா இப்போ சொல்லியிருக்காரு சகார் டைம்ல. ஆனா சகார் முரளியோடைய டேட் 24 டிசம்பர் 2018. இதுக்கப்புறம் இதோடைய நியமம் பாபா நமக்கு என்ன சொல்றாரு? பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும். எப்படி வந்து பாபா சொல்றாரு, ஞானம் எப்பவுமே பிரம்மச்சரியத்துல தான் கற்பாங்க இல்லையா?
ஒரு கல்வின்னு சொன்னாலும் பிரம்மச்சரியத்துல தான் கற்கிறது எப்பவுமே. சோ அந்த பிரம்மச்சரியம் உடைஞ்சிட்டதுன்னு சொன்னா நம்மளால ஞானத்தையும் தாரணை செய்ய முடியாது. புத்தி வந்து லோக் ஆயிடுது, புத்தி லோக் ஆயிடுது. அப்புறம் பாபா சொல்லாரு, வீட்டுல வாழ்ந்துட்டே தாமரை மலர் போல தூய்மையாக இருங்க. ஓகே, இப்போ வந்து மரியாதை கோட்பாடுகள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். உடலின் முழுமையான தூய்மை. எல்லாம் மியூட் பண்ணும்போது சத்தம் வருது. முழுமையான தூய்மை. ஓகே, உடலுடைய. சோ உடல்ல வந்து நம்ம தூய்மையாக வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே எந்த உணர்வு இருக்கு? ஆத்மாவின் ஆலயம். இந்த உடல் வந்து ஆத்மாவுடைய ஆலயம். அதுக்கப்புறம் அடுத்தது ஒருத்தர் நமக்கு வந்து சகோதரத்துவ பார்வை இருக்கணும். ஒருத்தர சகோதரத்துவ பார்வையில பார்க்கணும். நான் ஆத்மா என்னுடைய சகோதர ஆத்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன், இந்த உணர்வு இருக்கு எப்பவுமே. அடுத்தது உங்களுடைய மனதுல இந்த உயர்ந்த விழிப்புணர்வு இருக்கணும். நான் ஆத்மா, ஒரு சகோதரன். சோ அதுக்கு அடுத்தது தொடக்கூடாதுன்னு சொல்றாங்க. மீனிங் எஸ்பெஷலி opposite ஜெண்டர், ஆண் பெண், சகோதர சகோதரி. பேசிக்கலி அது தேவையில்லாம ஹக் பண்றதோ அந்த மாதிரி விடயங்கள், எஸ்பெஷலி சகோதர சகோதரி. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்ல இப்பெல்லாம் இதெல்லாம் புதுசா வந்திருக்கு, அதனால புதுசான இது கோட்பாடுகள். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவியாக வாழ மாட்டாங்க, ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க நிறைய பேர். இந்தியால கூட இந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சிட்டது. சும்மா கூட இருக்கிறது ரிலேஷன்ஷிப்ல, அதுவும் இல்லை. ஓகே, திருமணம் செய்யல, பட் நோ லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்ஸ். அந்த சும்மா ரிலேஷன்ஷிப்ல வாழ்றது, அதுவும் இல்லை. இது நமக்கு தெரியும். நம்ம ஃபோக்கஸ் பண்ணி முரளிய கேட்கணும், இல்லை படிக்கணும் அப்படி அந்த சூழலை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா சகோதரர்கள் சகோதரிகள் முரளி கிளாஸ்ல செப்பரேட்டா உட்காரணும். அது நமக்கு ஆரம்பத்துல தெரியும். கிளாஸ் வந்து எப்பவுமே சகோதரிகளுக்கு ஒரு சைட், சகோதரருக்கு ஒரு சைட். ஆரம்பத்துல இருந்து பாபா இருக்கிற டைம்ல இருந்தது. இன்னொன்னு, ஒரு சகோதர சகோதரி சேர்ந்து அடிக்கடி சேர்ந்து உட்கார்றதோ, இல்ல பிராமண குடும்பத்துல இருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு சாப்பிட்றதோ, இல்ல பல மணி காலம் பேசுறதோ இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு சகோதர சகோதரி கார்ல பல மணி நேரம் தனியா டிராவல் பண்ணக்கூடாது. பல மணி நேரம், லாங் ஹவர்ஸ். இல்லைன்னா கிளாஸுக்கு சேர்ந்து வரதோ இல்ல சேர்ந்து போகவோ கூடாது. அன்லெஸ் அவங்களுக்கு மீனிங் அவங்க ரிலேட்டடா இருக்காங்க, உறவு முறை இருக்குன்னா வேற விஷயம் ஆஃப்கோர்ஸ். பட் உறவு முறை இல்லை அப்படின்னு சொன்னா இது வேற. அடுத்த ஒரு லைன் உங்களுக்கு போட்டு வந்திருக்கலாம், அடுத்த லைன்லயே இருக்கு. டிரான்ஸ்போர்டேஷன் இல்லை, டிரான்ஸ்போர்ட் வேணும் அப்படின்னு சொன்னா அப்போ சென்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்ட பேசி அது தயார் பண்ணலாம். ஒரு 3 நாள் பேரு கார் பூலிங் பண்ணி ஒரே கார்ல வர மாதிரி அது செய்யலாம். பட் சேர்ந்து வர்றது 2 பேரு டெய்லி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உறவு முறை இருக்குது, அது வேற விஷயம். அஃப்கோர்ஸ் ஒரு சம்பந்தம் இருக்கு, ரிலேஷன்ஷிப் இருக்கு, நம்ம அங்க பொறுப்புகள் இருக்கு, அது செய்யணும், அது வேற விஷயம். லௌகிகமோ அலௌகிகமோ, அஃப்கோர்ஸ் எங்க அலௌகிகத்தான் கிளாஸ் சொல்றதுன்னா அலௌகிகத்தை பத்தி தான் சொல்றது. பட் லௌகிக் ஆல்சோ, லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் அலௌகிக். லௌகிக் தானே அது.
ம். இதெல்லாம் புரிஞ்சுது இல்லையா? பாபாவுடைய புத்திசாலி குழந்தைங்க எல்லாம். மீனிங் எங்க எப்படி எல்லாம் வரும்னு சொல்ல முடியாது தானே. சோ இந்த மாதிரி மரியாதை கோட்பாடுகள் ஏன் இருக்கு? சேஃபா வைக்கிறது. நல்ல கோட்பாடுன்னு சொன்னாலே அது ஒரு லைன், ஒரு ரேகை, நம்மள பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு, வேற எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாம இருக்குது, எந்த கணக்கும் வேற உண்டாகாம இருக்கிறதுக்கு. இதெல்லாம் ஓகே. ஒரு நிமிஷம் பாபா நினைவுல இருப்போமா? இன்னைக்கு கேட்டதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன நம்ம செய்யலையோ இல்ல என்னென்ன இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணலாம். மோஸ்ட்லி நம்ம எல்லாம் செஞ்சுட்டு இருக்கலாம். பட் என்னென்ன ரிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சிந்திச்சு பார்த்து நீங்களே பாருங்க.